வெல்கம் டு ஃபர்ஸீன் vlogs. இப்போ ஃபர்ஸீன் vlogsல மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 4லேருந்து 5 வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணால் தான் நல்லா வேகிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். அதோட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப. உப்பு ஆட் பண்ணால் தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கும். வெங்காயத்தோடு அந்த பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர்ஸ் அந்த வெங்காயத்தில் நல்லா இறங்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 லிட்டர் கேர்டு, திக்கான கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் மட்டன். நெக்ஸ்ட்டு அதை அந்த வெங்காயம் நல்லா மீடியமில் வச்சு வதக்கி அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது நல்ல ஜூஸியாக ஆகும் அந்த தக்காளி. அதுக்கப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லியும் 1 கையளவு புதினாவும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், இது 2ம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது. மஞ்சத்தூள் சேர்த்தா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் பிரியாணிக்கு மிளகாத்தூளும் ஜீரகத்தூள் மட்டும்தான் சேர்க்கணும். அது சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை 2யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மட்டன் மேரினேட் பண்ணியிருக்கோம்ல, அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் அந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது அந்த மட்டனில் உள்ள வாட்டர், எக்ஸஸ் வாட்டர் அதில் நல்லா வெளியே வரும். ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குக்கர் போட்டு உங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி அதை விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற உலக்குனால 2 உலக்கு நான் அரிசி போட்டிருக்கேன். அதை 2 உலக்கு போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அந்த அரிசி ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். A few minutes later. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு
வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த ஊறிட்டுருக்க அரிசியை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரிசியும் அந்த தண்ணியும் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி எல்லாமே ஒன்றா வந்து வெந்து வரா மாதிரி ஃபுல்லாக வந்து இது பண்ணி மூடி வச்சிடுங்க. 2 inches later. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அரிசி அந்த தண்ணி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி தம் போடுறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ மூடி வச்சுட்டு எப்படி தம் போடணும் அப்படின்னா, ஒரு தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனோன்னே அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு மூடி போட்டுட்டு மேலே வந்து நான் வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை வச்சுட்டு தம் போட்டுடுறேன். 20 minutes later. இப்போ அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். அதை வந்து நல்லா வந்து கிளறி பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்து டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே நல்லாயிருக்கும். So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. ஒரு பிளேட்டில் சுட சுட மட்டன் பிரியாணியை சர்வ் பண்ணுங்கள். அதோட ரைத்தாவும் சிக்கன் 65யும் வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.